வெல்கம் டு மச்சு டாட்டா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு லாங் லாஸ்டிங் டாட்டூ வந்துட்டு எவ்வளோ மெனி இயர்ஸ் ஆனாலும் சரி, ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி, அது எப்படி நல்ல பியூட்டிஃபுல்லாக நல்லா எப்போவுமே ஃப்ரெஷ் லுக்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும், மேபி 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆனாலும் உங்களோட டாட்டூ வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் now. ஒரு பர்ஃபெக்டான மெயின்டைன்டு டாட்டூ வந்துட்டு லாங் இயர்ஸ்க்கு வந்து எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. பட் ஸ்டில் மக்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டாட்டூவை வந்து அவங்க மாடிஃபை பண்ணணுங்கிறதுக்காண்டியும் சேஞ்ச் பண்ணுறது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதே போல் ஒரு ரீடச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் ஓல்டு டாட்டூவை ரீடச்சும் பண்ணுறாங்க, ஈவன் மெனி இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ ஃபேக்ட் நம்பர் 1, டாட்டூ க்ரீம். நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்லேயே வாஸ்லினோ, கோகோனட் ஆயிலோ, இல்லை ஒரு ஆலிவ் ஆயிலோ, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டாட்டூவை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே ஃபேட் ஆயிரும். அதே போல் க்ரீனிஷாகவும் மாறிடும். ஸோ இதெல்லாம் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து நல்ல அவுட்புட் கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ், அந்த 2 weeks ஆஃப் த பீரியட் டைம் வந்து நீங்கள் என்ன மெயின்டெனன்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு ஸ்கேபிங்கையும் ஹீலிங்கை வந்து ஃபாஸ்ட் ஆக்குது. ஸோ 3 weeks 4 weeksல நடக்கிற ஹீலிங் வந்து பர்ஃபெக்டாக 2 weeksல ஹீல் பண்ணுறதுக்கும், அதே போல் அதில் இருக்கிற ஹைட்ரேட்டிங் நேச்சர் வந்து உங்களோட டாட்டூவை வந்து லாங் லாஸ்டிங்காக மாய்ஸ்சராக வச்சுருக்கும். பிகாஸ் யூஸ்வலாக டாட்டூ வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை. ஸோ அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டிஷன் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக அதை கொஞ்சம் மாய்ஸ்சராகவே வச்சிட்ருக்கனால நாங்கள் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீம். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒரு ஜிம் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிற பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஸ்விம்மிங்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் அதை வந்து 2 weeks ஆஃப் த பீரியட் டைம் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அந்த டைமில் நீங்கள் ஸ்டெயின் பண்ணுறதும் வந்து உங்கள் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீம், அதாவது டாட்டூ மெயின்டெனன்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் க்ரீம் எடுத்துக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் வாஸ்லினோ, கோகோனட் ஆயிலோ போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிறது ஃபேக்ட் கிடையாது. ஃபேக்ட் நம்பர் 2, டாட்டூ பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான், எந்த மாதிரியான டாட்டூ வந்துட்டு எந்தெந்த பிளேஸில் போடணுங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சைட் நெக்கில் போடுற டாட்டூ கண்டிப்பாக சைட் நெக்கில் தான் போடணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. அது விச் இஸ் சூட்டபிள், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் சூட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான பிளேஸ்லேயும் போடலாம். அதே போல் ஒரு ஃபோராமில் போடுற டாட்டூவோ பைசப்ஸில் போடுற டாட்டூவோ லாங் லாஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்குறது அதே டிசைன் நீங்கள் இன்னர் பைசப்ஸ்லையோ ரிப்ஸ்லையோ இன்னர் தைஸ்லையோ போடும்போது லாங் லாஸ்டிங் பார்க்கும்போது அந்த டாட்டூ வந்து அவ்வளோவா அவுட்புட் கொடுக்காது. ஸோ நீங்கள் டாட்டூ பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும், டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஃபேக்ட் நம்பர் 3, ஸ்டே அவுட் ஆஃப் த சன். ஸோ நீங்கள் அந்த 2 weeks ஆஃப் த பீரியட் டைம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு டாட்டூ வந்து அவுட்புட் கொடுக்குறதுக்கு. அதே போல் நீங்கள் ஒரு பர்சன் வந்துட்டு வெளியவே வேலை பார்க்குற, அதாவது அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த ஜாபாகவே இருந்தாலும் அந்த 2 weeks நல்லாவும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் 2 weeks வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வரும். ஸோ அது இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மெலனின் லேயர் வந்து டேர்ன் ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாட்டூவும் டேர்ன் ஆகி டல்லாக தான் தெரியும். ஸோ இங்க் வந்து நம்ம மெலனின் லேயருக்கு கீழே தான் செட்டில் ஆக போகுது. ஸோ நம்மளோட நேச்சுரலான டேர்னே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண டாட்டூ வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 4, பிளாக் அண்ட் கிரே டாட்டூஸ். யூஸ்வலாக இந்தியன் ஸ்கினுக்கு வந்து கலர் டாட்டூவை கம்பேர் பண்ணுறப்ப பிளாக் அண்ட் கிரே டாட்டூஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு டார்க்கர் எஃபெக்ட் கொடுக்கும். வை? பிகாஸ் நம்மளோட வீட்டி ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு யூஸ்வலாக டார்க்கர் பிக்மெண்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும். கலர் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி கலர்ஸ் வந்துட்டு ஃபாரின் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு தான் வந்து எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரீடச் அப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. பட் as அ இந்தியன், நம்மளோட இந்தியன் கலர்ஸ்க்கு வந்து டார்க் பிக்மெண்டட் கலர், டார்க் கிரே, பிளாக், மீடியம் கிரே, லைட் கிரே அந்த மாதிரியான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு டார்க்கர் எஃபெக்ட் கொடுக்கும் ஓவரால் டாட்டூஸ். ஃபேக்ட் நம்பர் 5, சூஸிங் த போல்டு டிசைன்ஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டார்க் காம்ப்ளெக்ஷன், அதாவது உங்களோட கலர் வந்து ரொம்ப டார்க் காம்ப்ளெக்ஷனாக இருக்குது, அதில் நீங்கள் லைன் ஒர்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சாலிடான ஒரு போல்டான டிசைன்ஸை சூஸ் பண்ணணும். அதுவே ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன லைன் ஒர்க்கே வந்து ரொம்ப டார்க்கர் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதில் மெயின் திங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் பேண்ட் போடுறீங்க, அந்த ஆர்ம் பேண்டில் சாலிட் ஆர்ம்
பேண்டில் இன்பிட்வீன் நேம் போடணும் அப்படிங்கும்போது அந்த இன்பிட்வீன் நேமில் வந்துட்டு உங்களோட ஸ்கின் கலர் தான் ஆப்வியஸ்லி தெரியும். அது ஓவர் த இயர்ஸ் கொஞ்ச நாள் ஆக ஸ்ட்ரிங்க் ஆகும்போது அந்த நேமோட ஷேப் வந்து கொலாஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சூஸ் பண்ணுற டிசைன் வந்து ரைட் டிசைனாக இருக்கணும், ரைட் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும். நம்பர் 6, ரைட் லேயர் ஆஃப் த டாட்டூஸ். இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக செகண்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல இங்கை செட்டில் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஒன்று மேலோட்டமாக போடுவாங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. சீக்கிரமாக அதாவது ஹீல் ஆகி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 2 to 3 வீக்ஸ் ஆஃப் த பீரியட் டைம்லேயே உங்களோட டேட்டூ வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் மறைஞ்சு போயிடும். இந்த அதர் திங் மோர் டெப்த் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட ஸ்கின்னை விட்டு பல்ஜ் ஆயிரும். ஸோ ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. எய்தர் ஸ்மஜ் ஆயிரும் இல்லைன்னா ரொம்ப ஃபேட் ஆயிரும். ஸோ இந்த 2 திங்ஸ் இருக்குது. அதில் மெயின் திங் வந்து ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டான லேயரில் இங்கை செட்டில் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு லாங் லாஸ்டிங்காக ரொம்ப டார்க்கரான அவுட்புட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சைடில் இருந்தும் எஃபோர்ட் போடணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இது போல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸு வீடியோவாக டெய்லி பேசிஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனுக்கு டோன்ட் டை நியூட்.